பார்த்தாலும் டயபெட்டிஸ், எங்கே பார்த்தாலும் கிட்னி ப்ராப்ளம்ஸ், எங்கே பார்த்தாலும் ஹார்ட் டிசீசஸ், அந்த மாதிரி ஒரு ரொம்ப டிசீசஸ் இருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம படிக்கிற படிப்பு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இந்த சொசைட்டியோட நம்ம கனெக்ட் பண்ணுறது இல்லையா? நான் படிக்கிறதுனால இந்த சொசைட்டிக்கு என்ன யூஸ், என் ஃபேமிலிக்கு என்ன யூஸ், இதான எல்லாம் நம்ம படிக்கிற ரீசன் தானே இல்லையா? ஸோ நம்ம படிக்கிறதுனால என் ஃபேமிலிக்கு என்ன யூஸ், நான் படிக்கிறதுனால என்னோட சொசைட்டிக்கு என்ன யூஸ். ஸோ இதை மட்டும் நீங்கள் அனலைஸ் பண்ணுங்க. நீங்கள் படிக்கிறதுனால உங்கள் ஃபேமிலிக்கு என்ன யூஸ், நீங்கள் படிக்கிறதுனால இந்த சொசைட்டிக்கு என்ன யூஸ். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம படிக்கிற படிப்பு கண்டிப்பாக சொசைட்டிக்கு யூஸ் ஆகி ஆகணும். அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு ஆம்பிஷனில் ஒரு விஷனில் நீங்கள் படித்தா மட்டும்தான் ஸோ அந்த படிப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஃபுல் க்ளோரியை நீங்கள் எடுக்க முடியும். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனியை நான் பிஃபார்ம் கோர்ஸை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நான் பார்க்குறேன் ஒரு மோர் தேன் இன்னைக்கு ஒரு 10 years ஆகுது நான் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி 11th year. ஸோ நெக்ஸ்ட் ஒரு 20 yearsல எனக்கு தெரியும். ஸோ மினிமம் ஒரு 1000 crores டேர்ன் ஓவர் பண்ண முடியும். புரியுதா? 1000 crores டேர்ன் ஓவர் பண்ண வேண்டிய ஒரு பிகஸ்ட் இண்டஸ்ட்ரியில் நம்ம இருந்துட்டு இருக்கோம். ஸோ நான் இந்த சின்ன காலேஜ்லேருந்து படிச்சுட்டு போனேன். கிராமத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு இன்னைக்கு சின்னதில்லை, அன்னைக்கு இந்த கிராமத்துல தான் படிச்சுட்டு போனேன். ஸோ ஆனால் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வேர்ல்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எங்களோட ப்ராடக்ட்ஸ் வந்து உலகம் ஃபுல்லாக இருக்குது, ஹைலானோட ப்ராடக்ட்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு என்ன சொல்ல முடியும், ஒரு கிட்னி டிசீசஸ் இல்லையா? கிட்னி டிசீசஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கிட்னி டயாலிசிஸ்ன்றது பார்த்தீங்கன்னா கிட்னி பேஷண்ட்ஸுக்கு ஒரு பெரிய சேலஞ்ச். என்னன்னா அவங்களுக்கு டயாலிசிஸ் மட்டும் தான் பண்ண முடியும். வேர்ல்டு ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்கன்னா டயாலிசிஸ் தான் பண்ணுவாங்க. டயாலிசிஸ் பண்ணி லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இறந்தே போவாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா கிட்னி பேஷண்ட்ஸோட லைஃபோட எண்டு இப்படி தான் இருக்கும். ஸோ ரீசென்ட்லி பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் ஒன் இயராக ஸோ ஹைலான் ஹெல்த் கேரில் நான் ஒரு ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் நம்ம லான்ச் பண்ணோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் என்னால் சொல்ல முடியும். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது, எவ்வளோ கிட்னி பேஷண்ட்ஸை நம்ம டயாலிசிஸ்லேருந்து திருப்பி கொண்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ ரீசென்ட்லி பார்த்தீங்கன்னா ஸோ இது இன்னும் பார்த்தீங்கன்னா நான் ஒரு இன்ஃபர்டிலிட்டின்னு ஒரு ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் லான்ச் பண்ணோம். ஸோ அதே மாதிரி இன்றைக்கி சொசைட்டியில் பார்க்குறோம் யங் ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னா நிறைய பிசிஓடி ப்ராப்ளம்ஸ், இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ். ஸோ அப்போ பிசிஓடிக்கு பார்த்தீங்கன்னா அலோபதி இந்த மாதிரி விஷயத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப காம்படிஷனாக இருக்குது, மெடிசின்ஸ் இல்லைன்னு தான் சொல்ல முடியும். ஸோ அப்போ இது ஒரு பெரிய சேலஞ்சாக க்ரோ ஆகிட்டு இருக்கு. ஸோ இதில் நம்ம எப்படி பண்ண முடியும்ன்றது நாங்கள் ரொம்ப யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஸோ ஃபைனலாக நாங்கள் வந்து ஒரு கன்க்ளூஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரீசன்ட் ரிசர்ச்சில் என்ன கன்க்ளூஷன் பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு பார்க்குற டிசீசஸுக்கு மெயின் ரீசன்ஸ் பார்த்தீங்கன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா அது வந்து லேக் ஆஃப் நியூட்ரிஷன் ப்ராப்ளம். புரிஞ்சுருங்க. ஸோ 90% ஆஃப் டிசீசஸ் இன்னைக்கு நம்ம பார்க்குற டிசீசஸுக்கு அதுக்கு ரீசன்ஸ் பார்த்தீங்கன்னா மெடிசன் இல்லாமல் இல்லை. ஸோ இந்த 90% ஆஃப் டிசீசஸுக்கு ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா லேக் ஆஃப் நியூட்ரிஷன். ஸோ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நமக்கு நல்ல ஃபுட்ஸ் கிடைக்குது, நிறைய ஃபுட்டு கிடைக்குது, யாரும் ஃபுட்டு கிடைக்காம இல்லை. ஸோ அப்போ அந்த மாதிரி பண்ண நல்ல ஃபுட்டு கிடைச்சப்பறம் ஏன் டிசீசஸ் வருது இன்னும் பார்த்தீங்கன்னா ஸோ இன்னைக்கு ஃபுட்டு மட்டும் இல்லை, அதோடய பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஃபேக்டர்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் இன்னைக்கு ஒரு பெரிய ஃபேக்டர். நமக்கு ஃபுட்டில் ஒரு நல்ல ஃபுட்டு கிடைக்குது, ஸ்டாண்டர்ட் ஃபுட் கிடைக்குது, ஆனால் ஃபுட்டில் போதிய நியூட்ரிஷன் கிடையாது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸோ நமக்கு எல்லாமே கிடைக்குது, ஆனால் நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம எந்த சோர்ஸும் கிடையாது. எல்லா ஏஜ் குரூப்லேயும் ஸ்ட்ரெஸ் இருக்குது. ஸோ இந்த 2 ஃபேக்டர்ஸ் தான் இன்னைக்கு நம்மளோட டிசீசஸை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிட்டு டிசீசஸ் கூடுறதுக்கான ரீசன் நம்ம புரிஞ்சதுனால ரீசென்ட்லி பார்த்தீங்கன்னா ஃபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரியோட இன்னொரு டைமென்ஷனல் க்ரோத்னு நான் சொல்ல முடியும். அது என்னன்னு கேட்டிங்கன்னா நியூட்ராசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரி. நியூட்ராசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ஸோ நாங்கள் வந்து கொண்டு வர எல்லா ப்ராடக்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு படித்த எல்லாமே சப்போர்ட் பண்ணுது. ஸோ அன்னைக்கு என்னென்ன படித்தோமோ காக்னிசி எதுக்கு தான் இந்த காக்னிசியை நமக்கு எதுக்கு வச்சிருக்காங்கன்னு யோசிச்சோம். ஸோ பார்த்தீங்கன்னா காக்னிசி தான் ரொம்ப சப்போர்ட் பண்ணுது. ஸோ எல்லா கோர்சஸும் சப்போர்ட் பண்ணுது. ஸோ பார்த்தீங்கன்னா ஸோ அந்த ரீசென்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த கிட்னி டயாலிசிஸ் சொன்னேன். ஸோ அதே மாதிரி இந்த ஒரு ரீசென்ட்லி நம்ம கொண்டு வர நியூட்ரிஷன்ஸில் அந்த கான்செப்டில் நாங்கள் என்ன பிளான் பண்ணுறோம்னு கேட்டீங்கன்னு சொன்னால் எப்படி பிளான்ட் பேஸ்டான நியூட்ரிஷன்ஸ் கொடுக்க முடியும். ஸோ நான் பார்க்குறேன். ஸோ நான் வந்து ரேண்ட்பாக்ஸில் ஜாயின் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நான் லூப்பினில் ஜாயின் பண்ணேன். அடுத்து பார்த்தீங்கன்னா நான் ரேண்ட்பாக்ஸில் ஜாயின் பண்ணேன். ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் பீரியட் தான். லூப்பினில் ஜாயின் பண்ணுறேன், ஜூப்பில் ஜாயின் பண்ணி பாம்பேயில் 1 month ட்ரைனிங் தராங்க. அந்த ட்ரைனிங்கில் நானும் இந்தியாவிலேருந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டேட்லேருந்து இருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா நானும் இருந்தேன். நம்மளோட இந்த ஃபஸ்ட் மார்க் எடுத்துக்கான சண்முக சுந்தரம் அவரும் அந்த லூப்பின் கிளாஸில் அவர் இருந்தார். அந்த லூப்பினில் வந்து நாங்கள் 2 பேரும் இருக்கோம். அந்த நாங்கள் கோர்ஸ் முடித்த ஃபஸ்ட்டு மந்த் தான் அங்கே போகிறோம். ஃபஸ்ட்டு மந்த் அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணி உள்ளே போகிறோம். அந்த நீங்கள் நம்ப மாட்டீங்க, இந்த கிராமத்துலேருந்து போன அந்த 1 month ட்ரைனிங்கில் ஃபஸ்ட்டு மார்க் நான் எடுக்கிறேன், செகண்ட் மார்க் நம்ம சண்முக சுந்தரம் எடுக்கிறார். ஸோ த்ரூ எல்லாரும் இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஸோ இது ஒரு இந்த காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாள்லேருந்தே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் ஆர்கனைசேஷன். ஸோ அந்த த்ரூ நேஷனல் அந்த ட்ரைனிங்கில் ஃபஸ்ட்டு மார்க் நான், செகண்ட் வந்து சண்முக சுந்தரம். இது முடிச்சோடனே பார்த்தீங்கன்னா நான் உடனே டக்கு ரேண்ட்பாக்ஸில் ஜாயின் பண்ணுறேன். அவங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா பூனாவில் நம்ம இதில் கொடுக்குறாங்க, லோனாவாலான்னு ஒரு இடத்துல 1 month ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஸோ
ஸோ பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இன்டர்நேஷனல் வைடில் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் வைடில் இன்னைக்கு வந்து நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லா விதத்துலையும் ஒரு பெஸ்ட்டாக இருக்கிறாங்க. என்னை பொறுத்தவரை நான் சொல்லுவேன், ஃபார்மசி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லக்கி ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ முன்னால் ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும்தான் எனக்கு ஐஏஎஸ் எழுத முடியும், அதெல்லாம் ஐபிஎஸ் எழுத முடியும் இல்லையா? ஸோ என்ன வேணாலும் எழுத முடியும். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நெக்ஸ்ட் வரப்போகிற வருஷத்தில் நான் நினைக்கிறேன் இந்த க்ரௌடில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா ஐஏஎஸ் எஸ்பியாக வருவாங்கன்னு நினைக்கிறேன். இஸ் நாட் நோ? ஸோ அது கூட உங்களுக்கு ஸ்கோப் இருக்கு. இன்னைக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க எங்கள் கலெக்டர் வந்து பிஇ, எங்கள் கலெக்டர் வந்து எங்கள் எஸ்பி வந்து பிஇன்னு எல்லாம் சொல்லுவாங்க. வரப்போகிற நாளில் பார்த்தீங்கன்னா எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லணும். ஸோ இந்த எஸ்ஏ ராஜா நாங்கள் எங்கள் அலுமினியால எங்களோட ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து என்ன கலெக்டராக இருக்காரு, என்னது எஸ்பியாக இருக்காரு, இன்ஸ்பெக்டராக இருக்காருன்னு சொல்கிற மாதிரிப்பட்ட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு இருக்குங்க. ஸோ செகண்ட் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அகாடமிக் சைடில் பார்த்தீங்கன்னா எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அளவில் இருக்கிறாங்க. இன்னைக்கு நான் சொல்ல முடியும், மிஸ்டர் ஜஸ்டின் பாபுன்னு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஒரு மல்டிநேஷனல் கம்பெனியில் வைஸ் பிரசிடென்ட்டாக இருக்கிறாரு. புரிஞ்சுக்க, அவரை வந்து ஒரு இந்தியாவில் ஒரு மல்டிநேஷனல் கம்பெனியில் அவர் வைஸ் பிரசிடென்ட்டாக இருக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி நிறைய பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு மேடம், ஸோ நம்ம எங்கள் கொல்லிக்கு வந்து ஜெமி, அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது கல்ஃப் கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனியில் அவங்களும் மேனேஜராக இருக்கிறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அகாடமிக் சைட்லேயும் உங்களுக்கு நல்ல ஸ்கோப் இருக்கு. ஸோ இண்டஸ்ட்ரி சைட்லேயும் ஒரு பயங்கர ஸ்கோப் இருக்கு. எனக்கு தெரியும் இந்த ஜஸ்டின் பாபுன்னு சொல்கிற வைஸ் பிரசிடென்ட்டாக இருக்கிறவர். ஸோ அவர் எனக்கு நான் பிசினஸ் மேனாக இருக்கிறனால பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாமே கோடின்னு தான் ஆசைப்படுவோம், கோடி தான் பேசுவோம், கோடி தான் கணக்கு பண்ணுவோம். ஸோ எனக்கு தெரியும் அந்த ஜஸ்டின் பாபு ஒரு ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனியில் கெமிஸ்டாக ஜாயின் பண்ணவர் கூட என்னால் சொல்ல முடியும் இன்னைக்கு ஒரு 10 crores ஏர்ன் பண்ணியிருப்பாரு. ஸோ அவ்வளோ பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் இன்னைக்கு வந்து உங்கள் கையில் இருக்க எல்லா ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இதில் நீங்கள் வந்து நான் சொல்கிற ஒரு பேசிக்கான ஒரு விஷயம் என்னன்னு